வணக்கம் நண்பர்களே. இன்றைய தலவரலாறா நம்ம பார்க்க இருக்கிறது கர்நாடக மாநிலம் குந்தாப்பூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய கொல்லூர் திருத்தலத்தில் அமைந்திருக்கக்கூடிய அன்னை மூகாம்பிகை ஆலயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நினைச்சதை நடத்தி கொடுக்கக்கூடியவள் அன்னை மூகாம்பிகை. மேங்களூர்ல இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலையும் உடுப்பில இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்திலையும் அமைஞ்சிருக்கு கொல்லூர். பசுமை படர்ந்த மலைகள், அடர்ந்த காடுகள், இதுக்கு நடுப்புற மத்தியில சௌவர்ணிகா ஆற்றோட கரையில பத்மாசன திருக்கோலத்துல அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறாள். உலகம் அனைத்துக்கும் தாயான மூகாம்பிகை. தேவியோட வலது கரத்துல பாத்தீங்கன்னா உயர்த்தி பிடிச்சிருக்கக்கூடிய வீரவாள். இது யார் கொடுத்தது தெரியுங்களா? முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அளிச்சது. துஷ்டர்களை சம்ஹாரம் செய்ய அன்னை ஏந்தி இருக்கும் அந்த வாள் 1 கிலோ தங்கத்தால செய்யப்பட்டு வெள்ளியால அமைக்கப்பட்ட உரையோட கூடியது. முன்னொரு காலத்துல கம்ஹாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் இருந்தான். குடிமக்களுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பெரும் தொல்லை கொடுத்து வந்தானாம். சிவனை நோக்கி கடும் தவம் இருந்ததுனால சாகா வரம் வேண்டி அவன் தவம் இருந்ததை பார்த்த பார்வதி பராசக்தி அவன் வரம் பெறுவதற்கு முன்னையே அவனை ஊமையாக்கி விட்டாள். அதனால அவன் மூகாசுரன் என்று அழைக்கப்பட்டான். இந்த அசுரனை வதம் செஞ்சதுனால அம்பிகை மூகாம்பிகை அப்படின்னு பெயர் பெற்றான். குடசாத்திரி மலையிலிருந்து 64 நீர்வீழ்ச்சிகள் தனித்தனியா உருவாகி பின்னர் அது எல்லாம் ஒருங்கிணைஞ்சு சௌபர்ணிகா நதியா உருவெடுத்து பாயுது. அந்த காலத்துல இதன் கரையில ஏராளமான முனிவர்கள் தவம் புரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு முறை இந்த பகுதிக்கு பாத யாத்திரையாக வந்தார் கோலன் அப்படிங்கிற மகரிஷி. இதன் அமைதியான சூழல் அவருக்கு பிடிச்சு போக அங்கேயே ஆசிரமம் அமைச்சு தங்கி இறைவனை நோக்கி கடுந்தவம் இருந்தாராம். கோல மகரிஷி தங்கினதுனாலதான் இந்த பகுதி கொல்லாபுரம்னு அழைக்கப்பட்டு பின்னர் கொல்லூர் ஆனதாகவும் தகவல் இருக்குங்க. இவரோட தவத்தை மெச்சிய பரமேஸ்வரன் அவர் முன் தோன்றி என்ன வேண்டும் வரம் அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே ஈசனே, உலக மக்கள் யாவரும் ஒற்றுமையா வாழ வேணும். உலகத்துல மாதம் மும்மாறி பொழிய வேண்டும். பயிர்களும் உயிர்களும் செழிக்க வேண்டும். எல்லாரும் நிறைய ஆயுளோடையும் தேக சகத்தோடும் வாழ வேண்டும். இதை தவிர எனக்கு என்ன வரமும் வேண்டாம்னு சொல்லி பதிலளிச்சாராம் மகரிஷி. ஈசனும் மனமகிழ்ந்து, கோல மகரிஷியே, இந்த பாறையில உனக்காக ஒரு லிங்கம் அமைக்கிறேன். இத நீ தினமும் பூஜை செஞ்சுட்டு வான்னு அருள்னாராம். ஈசன் அருளால் அங்கு ஒரு அழகிய லிங்கம் தோன்றியது. அதை கண்ட கோல மகரிஷி இறைவனோட, ஈசனே, சக்தி தேவி இல்லாத சிவனை நாங்க எப்படி வழிபடுறது என்று கேட்டாராம் வருத்தத்தோடு. அதற்கு இறைவன், இந்த லிங்கத்தின் மத்தியில் உள்ள ஸ்வர்ண ரேகையை பார். இதனோட இடப்பாகத்தில் பார்வதி 64 கலைகளுக்கு தாயான சரஸ்வதி, செல்வங்களை அள்ளித்தரும் லட்சுமி ஆகிய மூவரும் அரூபமா இருக்கிறாங்க. வலப்புறம் பிரம்மா விஷ்ணு ஆகியோரோட நானும் இருக்கிறேன்னு சொல்லி மறைஞ்சாராம். ஈசன் அருளியவாறே ஸ்வர்ண ரேகை ஜொலிக்கும் அந்த ஜோதி லிங்கத்தை கோல மகரிஷி உட்பட மற்ற முனிவர்களும் பூஜித்து வந்தாங்களாம். இந்த நிலையில மூகாசுரன் கோல மகரிஷி வாழும் இந்த தலத்தை கேள்விப்பட்டுட்டு தன்னோட அசுரர் குழாமோட வந்து சேர்ந்தானாம். வசிக்கும் அனைவரையும் துன்புறுத்தி மகிழ்ந்தானாம். பாதிக்கப்பட்டவர்கள் கோல மகரிஷிடம் சென்று கண்ணீரோட முறையிட்டாராம். அவரும் அனைவரையும் சாந்தப்படுத்தி மூகாசுரனை சம்ஹரிக்க வேண்டிய அம்பாளை நோக்கி கடும் தவம் புரிஞ்சாராம். அம்பாள் கோல மகரிஷியோட முன்னாடி தோன்றினாங்களாம். முனிவரோட முறையீட்டை தொடர்ந்து கோபக்கணலை கண்ணுல தேக்கி கையில திருசீலம் ஏந்தி தேவகணங்கள் திறமை வாய்ந்த வீரவத்திரனை படைத்தளபதியா ஆக்கி மூகாசுரனோட போர் புரிஞ்சால் அம்பிகை. முடிவில் அசுரன் மடிந்தான். மூகாசுரன் முடிந்த பகுதி கொல்லூர்ல இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற மாரணஹட்ட அப்படிங்கிற இடம். இந்து தர்மம் செழிக்க ஆதிசங்கரர் சக்தி வழிபாட்டை சொல்லும் சாக்தம் உள்ளிட்ட 6 வகை வழிபாடுகளை வழிபடுத்தினார். பாரத தேசம் முழுவதும் புனித யாத்திரை மேற்கொண்டவர் கொல்லூருக்கு வந்தபோது மக்கள் அவரிடம், சுவாமி, தங்க ரேகம் இன்னும் லிங்கத்துல அம்பாள் அரூப வடிவுல இருக்கார். ஆனா மூகாம்பிகை அன்னையின் முகம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதேன்னு முறையிட்டாங்களாம். ஆதிசங்கரர் தியானத்துல ஆழ்ந்தார். அப்போது அம்பாள் அவருக்கு பிரதட்சமா காட்சி கொடுத்தாங்க. பத்மாசனத்துல வீற்று 2 கரங்கள்லயும் சங்கு சக்கரம் மற்றும் 2 கரங்கள்ல ஒரு கரம் பாதங்கள்ல சரண அடைய தூண்ட மற்றது வரமரளி வாழ்த்தும் கோலத்துல அன்ன தோற்றமளித்தாள். தன் முன் தோன்றிய அம்பாளோட உருவத்தை தேர்ந்த ஸ்தபதியிடம் விவரிச்சு விக்கிரகம் செய்ய பணித்தார் ஆதிசங்கரர். அதன்படி
அம்பாளோட அழகிய உருவம் பிரமிப்பும்படியா உருவாச்சான். சொர்ணரேக லிங்கத்தின் பின்னால மூகாம்பிகை திருவுருவச் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதோட அடியில ஆதிசங்கர ஸ்ரீசக்கரம் ஒன்னும் பிரதிஷ்டை செஞ்சார். அந்த சக்கரத்துல 64 கோடி தேவதைகள் இருப்பதா ஐதீகம். மூகாம்பிகை கோயிலோட பூஜை முறைகள் அனைத்தையும் ஆதிசங்கரரே வகுத்து அருளினார். இன்னைக்கு வரைக்கும் அவ சற்றும் மாறாம கடைபிடிக்கப்பட்டு வருது. ஸ்ரீ மூகாம்பிகை ஆதிசங்கரருக்கு பிரதட்சமான பிறகு அவர் இயற்றியதுதான் சௌந்தரிய லகரி. மூகாம்பிகை கோயில்ல ஆதிசங்கரர் அமர்ந்து தியானம் செய்த பீடம், அம்பாள் படைத்தளபதியா நியமித்த வீரபத்திரர் சன்னதி, இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அம்பாளுக்கு நடக்கும் எல்லா பூஜையும் வீரபத்திரருக்கும் உண்டு. அன்னை மூகாம்பிகைக்கு இங்கு அபிஷேகம் கிடையாது, ஆரத்தி புஷ்பாஞ்சலி மட்டுமே இருக்கு. எம்ஜிஆரும் இந்த கோயிலை தேர்ந்தெடுத்து தங்கத்தில வாள் செஞ்சு வழங்கினார். ஹிந்தி நடிகர் அமிதாப் பச்சன் பெங்களூர்ல கூலி படத்துல நடிச்ச போது உடல் நலம் இல்லாம போயிடுச்சான். அவரும் மூகாம்பியிடம் வேண்டிக்கிட்ட பிறகு உடல்நலம் சரியாயிடுச்சு. பின்னாடி வந்து நேர்த்தி கடன் செலுத்தியிருக்காரு. தமிழக முதல்வர் ஜெயலலிதாவும் இங்க வந்து போயிருக்காரு. இன்னும் பல பிரமுகங்கள் மூகாம்பிகை அம்மன் மீது நம்பிக்கை வச்சு வந்து போறாங்க. மூகாம்பிகை கோயிலுக்கு போக புகழ்பெற்றார் பலருமே ஆர்வம் காட்டுவாங்க. ஏன்னா கோயில் தலைமை குருக்களில் ஒருவரான ஸ்ரீ நரசிம்ம அடிகாவிடம் கேட்ட போது அவர் சொன்னாராம், இது சித்தி சேத்திரம், மனசுல பக்தியோட வேண்டியது அம்பாள் பக்தர்களுக்கு வழங்குவார். இங்க குத்துவிளக்கோட பஞ்ச முகத்திலையும் திரி வச்சு நெய் விளக்கேத்தி அம்பாளை வழிபடுறதுதான் விசேஷம். நித்திய உற்சவம், வாரத்துல வெள்ளி உற்சவம், பௌர்ணமி, அமாவாசை, நவராத்திரி, மார்ச் இறுதி, ஏப்ரல் முதல் வாரத்துல 8 நாள் ரதோற்சவம், ஜூன் முதல் வாரம் சுக்லபட்சம் அஷ்டமி திதியில் அம்பாளோட ஜன்மாஷ்டமி திருவிழா. இதெல்லாம் கட்டணம் செலுத்துவோருக்கு தங்க ரதத்துல அம்பாள் உலா வரும் நிகழ்ச்சி ஆகியெல்லாம் மிக சிறப்பா நடந்து வருதான். மூகாம்பிகை ஆலயத்துக்கு போனா திரும்பி வர மனமில்லாமத்தான் வரணும். அந்த அளவுக்கு அம்பாளோட தேஜஸ், அருள் பார்வை, சுற்றுப்புற சூழல் ஆகியவற்றால மனத்துல கிடைக்கிற பரவசம் நம்மை ஐக்கியப்படுத்தி விடுது. நாம் மனசுல நினைச்சு வேண்டியது அம்பாள் நமக்கு கொடுத்தே தீர்வாள்ன்ற நம்பிக்கையோட பக்தர்கள் அங்கிருந்து திரும்புகிறாங்கிறது தான் உண்மை. என்ன நண்பர்களே, இப்பேற்பட்ட புண்ணிய கஷேத்திரத்திற்கு போக முடியலன்னாலும் நம்மளால காதால கேட்க முடிஞ்சாலே போதும், 1000 அருள், அம்மனோட அருள் கிடைக்கும். எத்தனை பேர் இந்த கோவிலுக்கு போய் வந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துவோம். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வாரம் வேறொரு தளத்தோடு மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.